ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க. நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நாம் இப்ப பார்க்கறது பார்த்தீங்கன்னா லைக் லிங்க் டு அன் இமெயில் கிளையண்ட் இன் HTML யூசிங் ஆங்கர் டேக். ஆங்கர் டேக்ல நான் லைக் ஒரு கிளிக் ஹியர்னு ஒரு பட்டன் இருக்கு. கிளிக் பண்ண உடனே அதுக்கு பின்னாடி ஒரு மெயில் ஐடியை ஒளிச்சு வச்சிருப்போம். டக்குன்னு அந்த மெயில் ஐடி நானா போய் மெயில் ஐடிலாம் அடிக்க தேவையில்ல. இதை கிளிக் பண்ண மெயில் ஐடி லோட் ஆயிடும். அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றதா ஒரு கேள்விங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட ஒர்க் நம்பர் 13ல பார்க்க போறோம். ஸோ நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க வேலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்ல போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி லேர்ன் பண்ணலாங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்கு போலாங்க. இங்க பாருங்க, இந்த கான்செப்ட் தான். கிளிக் ஹியர் டு இமெயில் அஸ்ன்னு வருதுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஜிமெயில் எல்லாமே லோட் ஆகுது. அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஜிமெயில்ல அந்த மெயில் ஐடி எல்லாம் வந்துடும். சரி, அழகா பாருங்க, மெயில் எல்லாம் வந்து நீங்க மெயில மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் அடிச்சு போட்டா போதும். அதாவது இது ஒரு சோம்பேறித்தனம்னு வச்சுங்களேன். நம்ம மெயில் ஐடி அவன் பார்த்து தப்பா அடிச்சிட கூடாதுன்றதுக்காக நாமளே லோட் பண்ணி கொடுத்துறதுங்க. ஓகேவா? பாருங்க, கிளிக் ஹியரை மட்டும் தான் கிளிக் பண்ண அந்த மெயில் ஐடியை அதுவே லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்றது பாருங்க. someone@gmail இது எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேங்க. இங்க பாருங்க, நான் என்ன பண்ணுவேன்னா ஆங்கர் டேக்ல href மெயில் டு ஃபுல் கோலன் நம்மளோட மெயிலை கொடுத்தோம். இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இந்த ஆங்கர் டேக்கை ப்ரெஸ் பண்ண இந்த சப்ஜெக்ட்லாம் வேண்டாங்க. இதுவும் கொடுக்கலாம். இதுவும் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். அதுவே அடிச்சிடும். அதுவே இந்த மெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கும். சப்ஜெக்ட் எடுத்து அதுவே போட்டுக்கும். சூப்பர்ல, செம்மங்க செம்மங்க. அதுவும் அதுவே பண்ணிடும். நமக்கு அது வேண்டாங்க. நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் தான் ட்ரை பண்ண போறேங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இதுதாங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்ட் இமெயில்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஓகேவா? அதை ஒரு ஆங்கர் டேக்ல போட்டேன். ஹைப்பர் ரெஃபரன்ஸ்ல மெயில் டு ஃபுல் கோலன் மெயில் ஐடியை கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நான் இப்ப போயிட்டு நேரா இங்க கிளிக் பண்ணனா பாருங்க, மெயில் டு venkat.kaashiv.com இந்த மெயில் ஐடி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஆங்கர் டேக் வேலை செய்யும். இந்த மாதிரி தான் உங்களோட ஆங்கர் டேக் வேலை செய்யும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு இங்க கிளிக்னு இருக்கணும். சி கேபிட்டல் லெட்டருங்க, பாத்துக்குங்க. கிளிக்னு இருக்கணும். சி கேபிட்டல் லெட்டர் கிளிக்ல. ஓகேவா? இங்க எனக்கு என்ன வேணா venkat@wikidiki.com நம்ம wikidiki.comக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் எனக்கு தேவைப்படுது. நீங்க அதை செஞ்சு எனக்கு கொடுக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? ஸோ என்ன ஒர்க் நான் தரப்போறேன்னா கிளிக்னு இருக்கணும். அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு venkat@wikidiki.comனு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோடிங்கை நீங்க எழுத வேண்டியது இருக்கும். இந்த லைனுக்கு பதிலாக இங்க கிளிக்னு இருக்கணும். இங்க வெங்கட் மெயில் ஐடி இருக்க wikidiki.comனு மெயில் வரணும். இந்த கோடை நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்ல, இந்த வெப்சைட்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல போய் அடிங்க. அடிச்சீங்கன்னா கரெக்டா இருந்துச்சுன்னா, வேலிடேட் ஆயிடுச்சுன்னா சப்மிட் பண்ணுறோம், கிளிக் பண்ணா உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த ஒர்க்கை நீங்க முடிச்ச மாதிரி ஆயிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வார ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணுங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஆங்கர் டேக்கை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் நான் என் வெப்சைட்ல கொடுத்துருக்கேன். போய் பாருங்க. இதுலேயே லைக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ட்ரை இட் விண்டோ இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த உதவினா நீங்க என்கிட்ட கேட்கலாங்க. இந்த லிங்க்குக்கான டிஸ்கிரிப்ஷனையுமே நான் நம்ம யூடியூப் வீடியோல போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டிருப்பேன், பார்த்துக்குங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் வித் ஸ்டைஃபண்டோட கொடுக்குறோம். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு லைவ் ப்ரோக்ராம் தான். ஐடியில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடிக்கு நம்மளால் போக முடியுமா இல்லையா, ஐடி ரிலேட்டான கோர்ஸ் படிக்கலாமா இல்லையான்ற உங்கள் கேள்விக்கான பதிலை நோக்கி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம்.